கோவிட் டைமில் அரேஞ்ச் பண்ண ஒரு மேரேஜ். ஒரு கன்க்ளூசிவாக ஒரு 20 பேர் மட்டும் சேர்ந்து ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த பொண்ணு வந்து அவங்க லிட்ரேட்டு, அவங்க படிச்சிருந்தாங்க, ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்க. இந்த பையனும் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையன். ஸோ 2 பேருக்கும் சேர்ந்து கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் வந்து ஜூலை மாசத்துல நடக்குது. அது வந்து கோவிட்லாம் முடிஞ்ச அந்த டைமு. கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளார கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு அவங்க 2 பேரும் முதல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியா வர மாதிரி தான் பிளான் இருந்தது. பட் ஆனா கல்யாணம் முடிஞ்ச உடனே செப்பரேட் ஃபேமிலி, அதாவது அம்மா, அப்பா வீட்லருந்து பக்கத்திலேயே ஒரு வீடு எடுத்து அவர் தனியா தான் தங்குறாரு. அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லா வசதிகளையும், அதாவது ஜூலை மாசம் கல்யாணம் ஆகுது. அடுத்த மாசமே அவங்களுக்காக ஒரு குட்டியா ஒரு கிளினிக் எல்லாம் போட்டு, அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு குடுத்து, அது எல்லாமே அவங்க பண்றாங்க. திடீர்னு அந்த பொண்ணு வந்து இவர் வந்து நவம்பர் மாதம் எண்டுல இருந்து சபரிமலைக்கு அவர் வருஷம் வருஷம் மாலை போடுற பழக்கம் இருக்கு. ஸோ நவம்பர் மாதம் எண்டுலேருந்து அவர் சபரிமலைக்கு மாலை போட்டுடுறாரு. டிசம்பரில் அவர் போகணும் அவர் மலைக்கு. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.